வைகாசி விசாகத்திற்கு பல வகையான விரதங்கள் இருக்கிறது. இந்த விரதங்கள் அவர்களின் உடல் ஆரோக்கியத்தின்படி எடுக்கலாம். அவை என்னென்ன விரதம் என்றும், அப்போது என்ன சாப்பிடணும், என்ன சாப்பிடக்கூடாது என்றும் நம்ம முருகன் ஆராதனை சேனல் மூலம் தெரிந்து கொள்வோம். முதல் விரத முறை முழு உபவாசம். இந்த விரதமானது வைகாசி விசாகம் முழுவதும் உணவு, நீர் எதுவும் அருந்தாமல் இருக்கக்கூடிய கடுமையான விரதமாகும். குழந்தைகள், முதியவர்களுக்கு இந்த விரதம் சரியானதாக இருக்காது என்பதால் அவர்கள் இந்த விரத முறையை பின்பற்ற அவசியமில்லை. எளிய விரத முறைகளை மேற்கொள்ளலாம். பால் பழ விரதம். இந்த விரதத்தை பொறுத்தவரை பால் மற்றும் பழத்தை மட்டுமே ஒரு நாள் முழுவதும் உணவாக எடுத்துக்கொள்ள வேண்டும். வேறு எந்த உணவுகளையும் எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஒருவேளை மட்டும் உணவு, ஒரு நாள் முழுவதும் உணவு எடுத்துக்கொள்ளாமல் இருக்க முடியாது. இன்னும் சிலருக்கு பால் உணவுகள் ஒத்துக்கொள்ளாமல் இருக்கலாம். அவர்கள் மதிய வேளை மட்டும் உணவு சாப்பிட்டு மற்ற வேளைகளில் சாப்பிடாமல் இருக்கலாம். இந்த நாளன்று சில உணவுகளை சாப்பிடக்கூடாது என்று ஆன்மீகத்தில் கூறப்படுகிறது. அன்றைய தினம் பழைய உணவுகளை எடுத்துக்கொள்ளக்கூடாது. மது அருந்தக்கூடாது. அசைவ உணவுகள் மற்றும் காரமான உணவுகளை சாப்பிடக்கூடாது.